அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வரக்கூடிய செகண்ட் மிட்டம் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும். வரக்கூடிய செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது, தமிழ்ல எப்படி நல்ல ஸ்கோர் எடுக்கிறது, இதெல்லாம் பத்தி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும், இருக்கக்கூடிய ஒரு மாசத்துல எதெல்லாம் கவர் பண்ணா நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு நிறைய வீடியோஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய போட போறோம். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப். சரிங்களா? சரி, ஓகே. ஆஸ் யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய MBSAT எக்ஸாம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அக்டோபர் மாசம் நான் எழுதல சார், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் 11 மற்றும் 12 நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய MBSAT எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி. சார் இது எதுக்கு சார், இந்த MBSATல எழுதுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த MBSAT எக்ஸாம் எழுதுறதுனால இப்போ உங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்கும்ல, JEE எக்ஸாம் படிக்கணும், நீட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களே. ஸோ அந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேதாந்துலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரிப்பு, லேப்டாப், ஐபோனு, ஐபேடு, ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்ஃபோனு, ஒர்க் ஷாப், ஒர்க் ஷாப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சூப்பர் டூப்பரா மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த ஆஃப்லைன்ல போயிட்டு இந்த டெஸ்ட் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 10th பசங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 11th 12th எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர் யானியன் சார் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். அதுக்கடுத்து கடைசி டைமா பாத்தீங்கன்னா 11, 12 ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய டைம். ஸோ அதனால இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான பாடத்துக்குள்ள வந்துருவோம். செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு என்ன சார் பிளான், என்ன பண்ணா நான் மார்க் எடுக்க முடியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பாடப்பகுதி அப்படின்றது முக்கியம். என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி குவார்டர்லியில பாத்தீங்க அப்படின்னா இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 அப்படின்றது பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு என்ன சார் கொடுப்பாங்க அப்படின்னா இயல் 5, 6, 7 எல்லா ஸ்கூல்லையும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில ஸ்கூல்ல இயல் 5 மற்றும் 6 மட்டும் கொடுக்கலாம், இல்ல சில ஸ்கூல்ல இயல் 5, 6, 7 கொடுக்கலாம். இது ஸ்கூலை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா வேறுபடும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து என்னென்ன ஸ்கூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஓவராலா கிடைச்சது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்ட்ட நான் கேட்டப்போ பாத்தீங்க அப்படின்னா 5, 6 அப்படின்றது மோஸ்டா இருக்கும். சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 7வது லெசனையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல செகண்ட் மிட்டம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ஷன்ஸ்ல நீங்க தெளிவா இருந்துக்கணும். இப்ப போயிட்டு நான் வந்து இயல் 1 படிக்கவா, இப்ப படிச்சு நமக்கு மார்க் வராது. சரிங்களா? அதாவது அந்த இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் வராது. ஸோ அதனால வந்து இயல் 5, 6ல இப்ப இருக்கக்கூடிய 1 மந்த் நீங்க வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ செகண்ட் மிட்டம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இயல் 1, 2, 3, 4 இருக்கு அப்படின்னா 4 இயலுக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா படிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்க்கு அது இது நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்போ கம்மியான போர்ஷன்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சூப்பரா மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான போர்ஷன்ஸ்ல நல்ல டார்கெட் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் அச்சீவ் பண்ண முடியும். உண்மையிலே வந்து தமிழ்ல இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ல கண்டிப்பா 95+ எல்லாராலையும் எடுக்க முடியும். நீங்க மனசு வச்சு படிச்சீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. சரிங்களா? இயல் 5, 6 சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை பொறுத்தளவு ஒரு 3 நாள் உட்காந்து ஃபுல்லா படிச்சாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும் இயல் 5, 6. ஸோ இயல் 5, 6, 7 கொடுத்தாங்க அப்படின்னா 1 வீக் கூட நம்ம டைம் எடுத்து என்ன பண்ணலாம், ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னாலே சூப்பரா மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அதனால பாடப்பகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத ஸ்கூல்ல தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கூல்ல தமிழ் மிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, மேம் உங்களுக்கு வந்து செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் தெளிவா என்ன மேம் அப்படின்னு தெளிவா கேட்டுக்கோங்க. இயல் 5, 6 சொல்றாங்களா இல்ல 5, 6, 7 சொல்றாங்களா அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை பிளான் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து குருவினாக்களை பொறுத்தளவு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அலட்சியமா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். சார் நெடுவினா நடத்துங்க சார், குருவினாலாம் ஒரு விஷயமா சார், அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம பழமொழியில இருக்கிற மாதிரி சிறு துளி தான் பெருவெள்ளம். சரிங்களா? இப்ப 2 மார்க் தான் உனக்கு தெரியும், அங்க பாத்தீங்கன்னா 8 மார்க் பெருசா இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா இந்த 2 மார்க்கா சேரக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 மார்க், இதுல ஒரு 8 மார்க் நம்ம ஏறிக்கிட்டே போகும். சரிங்களா? அதாவது நான் பப்ளிக் எக்ஸாம் கான்செப்ட்ல சொல்றேன். சோ அதனால 2 மார்க் வந்து ரொம்ப அலட்சியமா நினைக்காதீங்க. 2 மார்க் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
அப்ப இயல் 5, 6, 7 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மூணுத்துக்குமே புக் பேக்ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் படிச்சுக்கோங்க. சில பேர் என்ன கேக்குறீங்க, சார் புக் இன்சைட் குருவினா படிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு இலக்கணத்துல மட்டும் குருவினாக்கள் படிச்சா போதும், புக் இன்சைட்ல. சரிங்களா? அது ரொம்பவும் ரேரா தான் கேக்குறாங்க. நீங்க புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா குருவினாக்களையும் தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ல விட்டுட்டு கூட நீங்க இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், குருவினாக்களை நீங்க எழுதலாம். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குருவினாக்களை ப்ராப்பரா நீங்க படிச்சுக்க போறீங்க. அதுக்கு அடுத்து ஆஸ் யூசுவல் பாத்தீங்க அப்படின்னா சிறுவினாக்கள். சரிங்களா? நான் சிறுவினாவும் அலட்சியப்படுத்தக்கூடிய மாணவர்களை பார்த்திருக்கேன். ஏன்னா குருவினா சிறுவினாலாம் கம்மி மார்க்கு, நெடுவினாக்கு போயிடுவோம், நெடுவினாலதான் மார்க் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து முழுக்க வந்து ஒரு தவறான மனப்பான்மை. சரிங்களா? அந்த மனப்பான்மையை மாத்திக்கோங்க. ஏன்னா சிறு துளி தான் பெருவெள்ளம். சின்ன மார்க், ஒரு மார்க் சேர்ங்கிறது தான் உங்களுக்கு 100 மார்க். சரிங்களா? அதனால ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 90 மார்க் இம்பார்ட்டன்ட், 91 இம்பார்ட்டன்ட், 95 இம்பார்ட்டன்ட், 99 இம்பார்ட்டன்ட், 100 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால அலட்சியப்படுத்தாதீங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ குருவினாக்கள் அப்படின்றது படிக்க போறீங்க. அதுக்கு அடுத்து சிறுவினாக்கள் அப்படின்றது படிக்க போறீங்க. சரிங்களா? ஏன் நான் இந்த ஆர்டர்ல சொல்றேன் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து ஆஸ் யூசுவல் நெடுவினா பொறுத்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்ன சார் ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கதை வடிவிலான நெடுவினாக்கள். இப்ப புயலிலே ஒரு துணி, நான் அதை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இயல் 1ல. இது நமக்கு இப்போதைக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெடுவினாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால மார்க் எடுக்க முடியும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். கதை மாதிரி தெரிஞ்சா போதும். சரிங்களா? கதை மாதிரி தெரிஞ்சா போதும். அதுக்கடுத்து உரைநடையிலையும் செயலில் இருக்கக்கூடிய இந்த நெடுவினாக்கள் அப்படின்றது நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்படிதான் நீங்க பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? சார் இப்ப நான் குருவினா சிறுவினா நெடுவினா எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை நான் கடைசியா சொல்றேன். இந்த மாதிரிலாம் படிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் அப்படின்றது நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். சோ அதுக்கடுத்து ஆஸ் யூசுவல் வந்துடலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க். சார் என்ன சார் நீங்க புக் பேக் 1 மார்க் தூக்கி கொண்டு போய் கடைசியில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெறுமனையா 1 மார்க்னா 1 மார்க் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லெக்சர் பீரியட், ஃப்ரீ பீரியட் வருதுன்னா உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படி அப்படின்னா, நான் சம்மந்தமே இல்லாம என்ன பண்ணுவேன்னா எந்த ஃப்ரீ பீரியட் இருந்தாலும் தமிழ், அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், பிடிச்ச சப்ஜெக்ட் அதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா படிச்சுட்டே இருப்போம். ஸோ நமக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும், எனக்கு இங்கிலீஷ் ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? ஆனா இந்த இங்கிலீஷை தொடவே மாட்டேன். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து படிக்கவே மாட்டோம். சோ இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்துதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்குக்கே வரணும். சரிங்களா? அதை விட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க் தான் சார் முக்கியம், அதை மட்டும் தான் சார் நான் படிப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. சோ புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்கும் முக்கியம். சோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த குருவினாக்கள் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? குருவினாக்களை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைக்கேற்ற வினா, அதெல்லாம் என்னது சார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குவார்டர்லி எக்ஸாம்ல எழுதிருப்பீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது மாதிரியே இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு அதெல்லாம் தனியா கிளாஸஸ் போட்டு கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிங்களா? இந்த மாதிரி விடைக்கேற்ற வினா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள், அதுக்கடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பரா தெளிவா கிளியரா என்ன பண்ணிருக்கணும், நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. சோ அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புக் இன்சைட் 1 மார்க். புக் இன்சைட்னா புக் ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. நமக்கு எங்க படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். பாடல் வரிகளை கொடுத்துட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் 4 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கு நான் தனியா என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன். தனியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்ஸ் கண்டக்ட் பண்றேன். சோ அதன் மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால இந்த புக் இன்சைட் 1 மார்க்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். சோ நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க நம்ம புக் இன்சைட் பார்த்தது வந்துருச்சு சார் அப்படின்ட்டு. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்களா? சோ புக் பேக், புக் இன்சைட், அதுக்கடுத்து ஆஸ் யூசுவல் இருக்கிறதாண்டா பாத்தீங்கன்னா மொழியோடு விளையாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் மொட்டையா கொடுத்துருக்கேன். ஆனா இந்த மொழியோடு விளையாடுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு இதுக்குள்ள வரும். சரிங்களா? அழகிட்டு வாய்ப்பாடு, அதுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கிறது தானே, புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மொழியோடு விளையாடு அதுலதான் எல்லாமே கவர் ஆகுது. இந்த மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடு, அணி தனி டாபிக், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுரை இதுக்குள்ளதான் கொடுப்பாங்க. மொழியோடு விளையாடு தானே நீங்க இருக்கும், பாத்துறீங்களா? மொழியோடு விளையாடு அப்படின்றதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கவர் ஆகும். சரிங்களா? நம்ம தனியா பிரிச்சுப்போம், இதெல்லாம் வந்து வேற அப்படின்னு நம்ம பிரிச்சுப்போம். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடிதம், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுரை, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா படிவம். கடிதத்துக்குள்ள 2ஆ பிரியும். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அலுவலக கடிதம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உறவினர் கடிதம். சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிரியும். சோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணி இதுல சூப்பர் டூப்பரா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துக்க முடியும். சோ நான் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரா சொல்றேன், வரக்கூடிய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல நீங்க தான் கில்லி. சரியா?
சூப்பரா மார்க் எடுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ கொஞ்சம் தீபாவளி டைம் அப்படின்றதுனால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைம் ஸ்கூலெல்லாம் உட்காந்து இன்னைக்கு என்ன பட்டாசு வாங்கலாம், என்ன வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தீபாவளி வரையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோ. என்ஜாய் பண்றதோட சேர்த்து படிச்சுக்கோ, சரியா? அந்த ஜாலியும் இருக்கணும், அதே டைம் படிக்கவும் செய்யணும், சரிங்களா? ஸோ இந்த டைம் வந்து பொறுத்தளவு நீங்க வந்து மார்னிங் ஒரு நார்மலா ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடி கொஞ்சம் அலாரம் வச்சு ஒரு 5:30 போல என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்திரிங்க. 5:30 to பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour, காலையில ஒரு 1 hour. சார் நான் தமிழுக்கு மட்டும் சொல்றேன், சரியா? தமிழுக்கு மட்டும் சொல்றேன். வரக்கூடிய செகண்ட் மிட்டம் இதுவரையும் நான் படிக்கல சார், இதுவரையும் என்னுடைய தலையில ஒண்ணுமே கிடையாது, செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நான் ப்ரிப்பேரே ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ல சூப்பரா மார்க் எடுக்கலாம், சரியா? கடைசி நாளுக்கு வந்து ஐயோ படிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ 5:30 to 6:30 மேக்ஸிமம், சரியா? இல்லைனா சார் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வேணுன்றதுக்காக உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சுருக்கி சொல்றேன். ஸோ 5:30 to 6:30 ஸ்கூல் விட்டு வந்தீங்க அப்படின்னா லைவ் இருக்கும். ஆக்சுவல் நான் லைவ் கண்டக்ட் பண்றதை வந்து பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டிங் வீடியோ வச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பசங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கு சார், நைட்டு 7 மணி 8 மணி தான் சார் விடுறாங்க அப்படின்னு சில ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க ரெக்கார்டர் கிளாஸ் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லடா, உனக்கு எதுல கஷ்டமா இருக்கோ அந்த வீடியோ பார்த்துக்கோ, சரியா? நைட்டு ஒரு 1/2 hour, சரியா? தமிழ்ல வந்து ஒரு 1/2 hour 30 நிமிஷம், சரியா? காலைல என்ன படிச்சியோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு உனக்கு ஏதாச்சும் புதுசா படிக்காம இருக்கு அப்படின்னா அதை படிச்சுக்கோ, சரியா? ரொம்ப போட்டு நான் குழப்பலாம் இல்ல, சிம்பிளான இதுதான், சரிங்களா? காலைல ஒரு 1 hour, நைட்டு ஒரு 1/2 hour. இது பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு ஒதுக்கிக்கோங்க. இல்ல சார் நான் தமிழ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா நீங்க மேக்ஸ் சயின்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சோசியல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? இதுவே போதும்டா, சரியா? தமிழை பொறுத்தளவு கஷ்டமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அந்த யாரு இவரு சொல்லுவார்ல சந்தானம் அந்த மாதிரி வந்து பிறந்ததுல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு மொழி தமிழ் வந்து, சரியா? நம்ம பிறந்ததுல இருந்து பேசிட்டு இருக்கோம். படிக்கிறதுனா கஷ்டமா என்ன அப்பெல்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால படிக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரையும் நான் படிக்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம்லயாச்சும் முடிவு பண்ணிக்கோ டெய்லி இதுக்கப்புறம் தமிழ் படிக்கும் அப்படின்னு. ஏன்னா 11th 12th மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் மாதிரி கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகேடா. அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். என்ன சார் அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தீமினல் பேட்ச். சார் எல்லாம் சொன்னீங்க ஓகே சார், ஆனாலும் நான் படிக்க மாட்டேன் சார், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக வந்து புதுசா பிரத்யேகமாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தீமினல் பேட்ச் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு 5 சப்ஜெக்டும் உங்களுக்கு கவர் ஆகும், சரியா? உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வைப்போம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுப்போம், டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி மார்க் எடுக்கிறது, சரிங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய மெயின் ஃபேக்டர், சரிங்களா? அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 ரூபாயில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. MBSATக்கு யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம். பை பை பை.